வணக்கம் நண்பர்களே. கிரைம் பேட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறது நான் அனுப் சோனி. 2 லேடிஸ் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 4 பேர் வந்து அவங்கள தாக்குனாங்க. முகமூடி அணிஞ்ச சில பேர் வந்து கார்ல இருந்து அந்த வயதான லேடியை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கூட இருந்த இன்னொரு லேடியை விட்டுட்டு போயிட்டாங்க. கடத்தப்பட்ட அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர். அவங்க கிட்ட பணம், அதிகாரம், சொத்து எல்லாமே இருந்தது. அப்படி இருக்கும்போது பட்ட பகல் அவங்கள கடத்த யாருக்கு தைரியம் வந்ததுன்னு தெரியல. அவங்கள கடத்திட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா முழு வரதா நகரம் மட்டும் இல்ல, அந்த ஸ்டேட் முழுக்க ஒரு அதிர்ச்சி உருவாக்குச்சு. கடத்தல்காரங்க சுஷ்மாவோட காரை அட்டாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வலுக்கட்டமே அவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சிட்டில சட்ட ஒழுங்கு சரியாவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சிட்டில யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு இப்ப தோணுது. இனிமே இந்த சிட்டில யாருக்கும் எப்ப வேணா எது வேணாலும் நடக்கலாம். இந்த சிட்டியே சரியில்லைன்னு சொல்றதுக்கு இவன் முதல்ல யாரு? சார் 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 என் பேர் நேஹா தேசாய். சுஷ்மா தேசாய் என்னோட மாமியார் சார். அவங்கள கிட்னாப் பண்ணும்போது நானும் தான் கூட இருந்தேன். இவர் உங்க மாமனாரா? ஆமாம் சார். இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார். ஃபர்ஸ்ட் என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்க எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? உங்க மாமனார் டிவில என்ன பேசினாருன்னு பாத்தீங்களா? இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ்காரங்க வேலை செய்யல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவர் ஏன் அந்த மாதிரி பேசினாருன்னு எனக்கு தெரியல சார். நான் என்னோட மாமியார் கூட இருந்ததுனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார், நான் என் மாமியார் கூட ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது சம்பவம் எங்க நடந்தது? சார், அது எந்த இடம்னு எனக்கு தெரியாது சார். அந்த ரோடு கூட எனக்கு புதுசா தெரிஞ்சது. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? கோபாலி கிராமத்துல இருந்து சார். என் மாமியார் ஒவ்வொரு வருஷமும் என்ஜிஓல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு யூனிஃபார்மை கிஃப்டா கொடுப்பாங்க. நாங்க அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. கடத்தல்காரங்க முகத்தை உங்களால தெளிவா சொல்ல முடியுமா என்ன? சார், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என் வீட்டுக்காரர் அஜய்க்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா ஃபோன் ரீச் ஆகல. அதனால மாமனாருக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க கார்ல வந்தீங்களா? இல்ல சார், அந்த நேரத்துல என்னால யோசிக்க கூட முடியல. அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தனியா வந்துட்டேன். உங்க கார் சம்பவம் நடந்த இடத்துல தான் இருக்கா? ஆமா சார், கார் அங்கதான் இருக்கு. மனோகர், அவில்தார் கிட்ட சொல்லி காரை இங்க கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ நேஹா, ஏய், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எப்படி அடிபட்டது? உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது? சார், நான் நேகாவோட ஹஸ்பண்ட் அஜய் தேசாய். நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தப்ப தான் அம்மாவை கடத்திட்டாங்கன்னு தெரிய வந்தது. என் அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. வாமா. சரி, உங்க அப்பா எங்க இருக்காரு? நான் இங்க தான் இருக்கேன் ஆஃபீஸர். என் வைஃப் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்களே கண்டுபிடிக்கலாம்ல. நாங்க எங்க வேலையை செய்யறதுல லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு நீங்க தானே மீடியால சொன்னீங்க. இந்த கேஸை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி பேசணுன்றதா பிளான் பண்ணி பேசியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை ஒத்துக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால நான் ப்ரெஸ் கிட்ட போட்டேன். ஐ எம் சாரி. தயவு செஞ்சு அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து என் வைஃபை காப்பாத்துறீங்க சார். கிட்னாப்பர்ஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஏன்னா அவளை பணம் கேட்டு மிரட்டினாங்க சார். நான் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பேசுனதை கேட்டு நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு இந்த கால்ஸ் என்னில இருந்து வர ஆரம்பிச்சது. அது வந்து சார், ஆக்சுவலி இங்க பாருங்க, இப்ப மாத்திரை சாப்பிட டைம் ஆச்சு. அட ஆமால. நீங்க யாரு? இவ என்னோட தங்கச்சி. இவர் என்ன அவசரமா வெளியே போறாரா? உங்களால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அது வந்து சார், நான் இருக்கு மாத்திரை கொடுக்க தான் வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ போமா. சொல்லுங்க. அவங்களுக்கு யார் கால் பண்ணி பேசினாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க எல்லாரோட மொபைல்ஸும் சர்வைலன்ஸ் பண்ண போறோம். திருப்தி, சம்பவம் நடந்த இடத்துக்கு நேகாவை கூட்டிட்டு போங்க. கருடே, உள்ள ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், அதான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. ஒழுங்கா பாருங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க?
சார் அவங்க எல்லாரும் முகத்தை ஃபுல்லா மூடி இருந்தாங்க சார். இருந்து வண்டியில ஏத்திட்டு போனாங்க சார். இன்னொரு வண்டி பின்னாடி நின்றுட்டு இருந்துச்சு சார். ஒருத்தன் என்னை வெளியில கூட்டிட்டு வந்தான் சார். என் வாயை பொத்தி என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். உங்களை அடிச்சவனோட முகத்தை நீங்க பாத்தீங்களா என்ன? அவங்க முகத்தை மூடி இருந்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். சார் இந்த கவரும் மொபைலும் வண்டியில இருந்தது. என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மெடிசன்ஸ் யாரோடது? இது என் அத்தையோடது சார். இந்த மொபைல் யாருது? சார் என்னோட மாமியார் இதே ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. ஆனாலும் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியாது. இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணுங்க. சார் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. இதுக்கான பாஸ்வேர்டு சொல்லுங்க. சார் எனக்கு தெரியாது சார். நான் வேணா மாமா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன். நீங்களும் உங்க மாமியாரும் கார்ல வந்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு யாராவது கால் பண்ணி பேசுனாங்களா என்ன? என்னோட மாமனாருக்கு தெரியும் சார். உங்க மாமாக்கு என்ன தெரியும்? அவர் தான் வீட்டில் இருந்தார்ல. என்னங்க நீங்க? சிந்து மேடம் இங்க வாங்க, இவங்களை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த போனுடைய பாஸ்வேர்டு வீட்டில் யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. யாருக்குமே தெரியலன்னா சைபர் டீமுக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். பிரதாப், உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு கடத்தல் கும்பல் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதா? சார் பாசிபிள் இருக்கு. இந்த இடம் அமைதியாக இருக்குது. இந்த ஏரியா முழுக்க ஆள் நடமாட்டமே இல்லை சார். இந்த ஏரியாவில் கடைகளும் இல்லை, சிசிடிவி கேமராவும் இல்லை. அஜய் குடிச்ச வரைக்கும் போதும், கொஞ்சமாச்சு கண்ட்ரோல்ல இரு. ஹேமா தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்கா. ஒரு ஆள் எப்படி இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க முடியும்? அஜய் அஜய் போதும் அஜய், வேண்டாம் அஜய் போதும், கண்ட்ரோலா இரு. வா. நான் இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். சுப்ரீம் இண்டஸ்ட்ரியோட ஓனர் சுஷ்மா தேசியை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி அவங்களோட எதிரி மேலே பழைய போடுறாங்க. சார் சுஷ்மா தேஸ்வாயோட பாஸ்வேர்ட் ஆனந்த் அப்புறம் அஜய்க்கு கூட தெரியலாமா சார்? ஆனால் நம்ம சைபர் டீம் அவங்க ஃபோனை அன்லாக் பண்ணிட்டாங்க சார். ஆனந்த் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி 17 நாளைக்கு முன்னாடி கடத்தல்காரங்க சுஷ்மா தேஸ்வாய்க்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோனில் ஒரு முக்கியமான மெசேஜ் இருந்துச்சு சார். ஆனால் அதை அன்லாக் பண்ணவே முடியல. சைபர் டீம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மெசேஜ் அனுப்பின நம்பரை நீங்கள் கண்டுபிடிங்க சார். ஐம் ஷோர் அந்த நம்பர் ஃபேக் ஐடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அப்படியே இருக்கலாம். கடத்தல்காரங்க சுஷ்மாவை மீட்க ஏன் பணம் கேட்டு இன்னும் ஃபோன் பண்ணலன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை கடத்தல்காரங்க சுஷ்மாவை கொண்டு இருப்பாங்களோ? நீங்க எங்க போறீங்களா? நான் வெளியே போறேன். என்னங்க ஒரு நிமிஷம், நீங்க வெளில போகாதீங்க. ஏன்னா அத்தையை கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, அதனால சொல்றேன். உன்னுடைய அட்வைஸை உன்னோடைய வச்சுக்கோ. நான் இப்போ போகணும். மரியாதையை கைவிடு. அட மன்சூர் பாய், இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்னோட சார்பில் பார்ட்டி. பணத்தை நான் கொடுத்துட்றேன். முதல்ல உன்னோட கடனை கொடு, அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு வாங்கி கொடு. அட என்னப்பா நீ இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறியப்பா. அட நான் கூடி சீக்கிரத்துல பணக்காரனா ஆக போறேன் மன்சூர் பாய். நீயே கஷ்டப்படுற, அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறியா? ஆடாடா ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நாம எதை பிளான் பண்ணாலும் ரொம்ப பெருசா பிளான் பண்ணணும். இந்தா இது தங்க செயின், இது கோல்ட் செயின் மன்சூர் பாய். இதை வச்சுட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கும் என் சார்பில் ஊத்து கொடுங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுஷ்மா தேசாய் இஸ் நோ மோர். சார் நீங்கள் டிவியில் நியூஸ் பார்த்தீங்களா? அப்படி என்னப்பா நியூஸ்? இதை பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. நாங்கள் சுஷ்மா தேசாயை கடத்தவோ அவங்கள கொல்லவோ இல்லை. நாங்கள் எதுக்காக அவங்கள கொல்லணும்? அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க பணம் கொடுத்தாங்க. என்ன இவங்க கொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க? கண்டிப்பா பொய்யான செய்தியா இருக்க வாய்ப்பில்லை.
அப்படின்னா அவங்கள யார் கொண்டு இருப்பாங்க? சுஷ்மாவோட புருஷன் ஆனந்த். அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அவங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப கூட தனியாக தான் வந்திருந்தாங்க, கூட யாரும் இல்லை. இங்கே என்னதான் நடக்குது? சார் நம்ம அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனது ஞாபகம் இருக்கா? நாம் என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு லேடி அவங்க கொண்டு வந்து மாத்திரை கொடுத்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எந்த வருத்தமும் இல்லைன்னு தோணுது. அவங்க ஏன் வருத்தப்படணும்? சொல்ல போனால் சுஷ்மா அவங்களுக்கு ஒரு தடையாக கூட இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க நேகாவை கொல்லாமல் விட்டுட்டு சுஷ்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது சுஷ்மாவை கொலை பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக யாரையாவது ஏவி எதுக்காக இதை பண்ணணும்? நீங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. சுஷ்மாவை நீங்க எதுக்காக கொன்னீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இப்படி முட்டாள்தனமா பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? புத்திசாலித்தனமா நடக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எங்களை நீங்க கடுமையா நடக்க வச்சிடாதீங்க. இங்க பாருங்க சார், இவர் எதுக்காக சுஷ்மா அக்காவை கொல்லும் சார்? நீங்க பாருங்க மேடம், கூல். நீங்க இவரோட தங்கச்சி தானே? சுஷ்மா உங்களுக்கு பணம் கொடுத்தான்னு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. வேற யாருக்கு தான் தெரியும்? இவனுக்கு தெரியும். இவங்கிட்ட கேட்டு பாருங்க. சுஷ்மா அக்காவோட எல்லா வேலையும் இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் சார், நான் மேடமோட அசிஸ்டன்ட் சார். என்னாச்சு? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நீங்க பொய் சொன்னீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சார், நான் எப்பவுமே எங்கள் மேடமுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒர்க்கில் நான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவேன் சார். அவங்க சில நேரங்களில் தப்பான முடிவும் எடுப்பாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க லஞ்சம் கொடுப்பாங்க சார். அந்த கும்பலுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்களா என்ன? ஆமாம் சார், ஆனால் அந்த பணம் எல்லாமே பிளாக் சார். அதனால் மேடம் பணம் கொடுத்ததை பற்றி எதுவும் வெளியே சொல்லலை சார். எவ்வளவு பணம் கொடுத்தாங்க சார்? அது வந்து 50 லட்சம் சார். ஆனால் ஒரே நேரத்தில் கொடுக்கல சார், 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் கொடுத்துடு. நானே அங்கே போய் பணத்தை வச்சுட்டு வந்துட்டேன் சார். இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். போதுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுல. இதுக்கப்புறமாவது நீங்க எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. சுஷ்மா அக்காவோட சடங்குக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, இவர் காலையில இருந்து எதுவுமே இன்னும் சாப்பிடல. போலாமா? பிரதாப், நீங்க இதை நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆனந்தோடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, ஆனந்த் கிட்ட அவங்க ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. எந்த தங்கச்சியும் ஒரு அண்ணன் கிட்ட இவ்வளவு மரியாதையா பேசுறாங்க? சுஷ்மாவா அக்கான்னு சொல்றாங்க சார். அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு புரியல. இதுவும் ஒன்று நாம மிஸ் பண்றோம். சார், உங்களோட பேர் என்னங்க? கமல் சார். இந்த வீட்டில் நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? அது வந்து சார், நான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த சோனாலி இருக்காங்கல்ல, இவங்க ஆனந்தோட தங்கச்சியா? அவங்க ஆரம்பத்துல இருந்து இங்கே தான் இருக்காங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்கள பத்தி கேட்டா என்னால் எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கள தங்கச்சி தங்கச்சின்னு தான் சார் கூப்பிடுறாங்க, ஆனந்த் சார் முத கொண்டு. ஆனால் எனக்கு அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது அவங்க தங்கச்சி இல்லை, அவங்க பொண்டாட்டி மாதிரி தெரியுது சார். நீங்க போலாம். எஸ் சார். ஒழுங்கா டியூட்டி பார்க்கணும். சார். நான் ரொம்ப சரியா தான் நினைச்சிருக்கேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த புஷ்பா எப்படி ஆளுன்னு கொஞ்சம் விசாரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சுஷ்மாவுடைய சாவை நினைச்சு யாரு சந்தோஷப்படுறாங்கன்றத விசாரிங்க சார். அந்த ஏழை பொண்ணை கொன்னுட்டாங்க. ஆனா என்னாச்சு? ஏன் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க. இவ தான் செத்து போயிட்டால. இவ பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், தேவையில்லாம பேசாத. மரியாதை எங்கிருந்து போயிடு. இல்லனா என்னையா பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எப்பயும் போல என்னை வெளியே போக சொல்லுவ, அவ்வளவுதானே? நான் வெளியே போனேன். ஆனா இப்ப நீ அந்த மாதிரி பண்ண முடியாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, சுஷ்மா செத்துட்டா. சுஷ்மா தன்னோட சொத்து உயிரில் எழுதவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க இருக்கிற சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சார், என்னோட பேரு பூஷன் கர்வே. நான் அந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரியோட மருமகன் சார். ஆனால் என்னை அவங்க மதிக்கவே இல்லை, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க சார். என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆமாம் சார், நீங்கள் எதுக்காக என்னைய
இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? சுஷ்மா செத்து போனதை நினைச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்களாமே. எங்களோட இன்ஃபார்மர் நீங்க இருந்த பார்ல தான் இருந்தாரு. நீங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டீங்க. நோ நாட் லைக் தட் சார். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். அது மிகப்பெரிய ஸ்டோரி சார். அதை பத்தி பேச வேணாம். எங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு. அதாவது நிறைய டைம் இருக்கு. அந்த கதையை சொல்லுங்க. நான் சுப்ரீம் இண்டஸ்ட்ரியில ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். என்னோட முதலாளிக்கு 2 பொண்ணுங்க சார். சின்ன பொண்ணு சுஷ்மா, பெரிய பொண்ணு சீமா. எனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது. நான் சீமா உயிருக்கு உயிரா காதலிச்சேன் சார். அவளும் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சேன் சார். ஆரம்பத்துல நவீன் ஒத்துக்கல சார். ஆனா கடைசியா தன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக அவர் ஒத்துக்கிட்டாரு சார். தம் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. கடைசியா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். ஆரம்பத்துல எங்களோட லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது சார். ஆனா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல சீமா செத்து போயிட்டா சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல சார். என் ஓனர் நவீன் டோட்டலா மாறிட்டார் சார். அவர் சுத்தமா என்ன நம்பவே இல்லை சார். மாமா, சப்ளையர் கிட்ட போட்டது அக்ரிமெண்ட் ஏன் நீங்க கேன்சல் பண்ணீங்க? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். நீ உங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கலையே. நீ சொன்னியே அந்த சப்ளையர் நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தகுதியானவர் இல்ல. மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இந்த கம்பெனியோட ஓனர் எனக்கு தெரியும். ஆனா இந்த கம்பெனியோட சிஇஓ. நீ இந்த கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்க கூட தகுதி இல்லாதவன், புரிஞ்சுக்கோ. என் பொண்ணு சுஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூட நீ தகுதி இல்லாத ஃப்ராட்ரா. நீ ஃப்ராடு. நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வீணா போயிடுச்சு. எதுவுமே சரியா நடக்கல. ஃப்ராடு பையல. மாமா போதும். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுறீங்க, நான் உங்களை அடிச்சிடுவேன். என்ன அடிப்பியா நீ? எங்க கை வீடா பார்க்கலாம். இந்த உலகத்துல வேற எங்கேயும் உனக்கு வேலை கிடைக்காதுடா. நான் உன்னை பட்னியால சாவடிக்கல. நவீன்ற என் பேரை நான் கண்டிப்பா மாத்திப்பேன். புரிஞ்சுதா? இங்க இருந்து போடா. போடா. என்னோட மாமனார் என்னை கம்பெனிலேருந்து அனுப்புனது மட்டும் இல்லாம எனக்கு வேற எந்த வேலையும் கிடைக்காத மாதிரி அவர் செஞ்சுட்டாரு சார். அவர் பார்த்துருந்த பிஸ்னஸ், கம்பெனியோட பொறுப்பு, கம்பெனியோட அதிகாரம், இது எல்லாத்தையும் சுஷ்மா கிட்ட கொடுத்துட்டாரு சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார்? என்னை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க சார். நேகாவோட அப்பா காய்கறி கடை வச்சிருக்காரு. ஆனா சுஷ்மா தன்னோட பையன் அஜய அந்த நேக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. தெரியுமா சார்? இது நல்ல விஷயம் தானே. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கு தன்னோட மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். அவளுக்கு வேற வழியே இல்லை, அதான் அப்படி பண்ணிட்டான். நேகாவுக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர அவளுக்கு வேற எந்த வழியும் இல்லை சார். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை. ஆனா அப்ப நான் கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான் சார். சார், அஜய் நேகாவை ரேப் பண்ணிட்டான். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான், அதனால தான் அஜய்க்கும் நேகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. டீடைலா சொல்லு. இதோட டீடைலா நான் என்னத்த சார் சொல்லணும்? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். சார் தயவு செஞ்சு அனுப்புங்க சார். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு சார். ஏய், உன்னோட டிராமாவெல்லாம் நீ இங்க காட்டிட்டு இருக்காத. இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. சார் 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 நான் என்ன சார் பண்ணேன்? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீ என்ன பண்ணனா, சுஷ்மா உயில எழுதாம செத்து போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு தான் ப்ராஃபிட். சுஷ்மாவை நீ கொலை பண்றதுக்கு இந்த ஒரு மோட்டிவே போதுமே. புரியுதா? இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. சார் ஐ ஹேவ் டு கால் மை லாயர் சார். ஏடா இங்க பாரியா, நீ முதல்ல இங்கிலீஷ்ல பேசுறது நிறுத்தியா. இத பாரு, தமிழ்ல பேசு. சார் மறுபடியும் இங்கிலீஷா? இவனை உள்ள கூட்டிட்டு போங்க. சார் தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல. இருக்கான் சார். இந்த ஆள் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த கேஸை நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாம். உண்மையிலேயே அஜய் உங்களுக்கு என்ன பண்ணாரு? ரேப் பண்ணாரா? அன்னைக்கு என்ன நடந்தது? சார், எங்களுக்குன்னு ஒரு காய்கறி கடை இருக்கு. என்னோட அம்மாவும் என்னோட மாமியாரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. என்னோட மாமியார் எப்பயுமே காய்கறிகளை எங்கள் கடையில் வந்து தான் வாங்குவாங்க. சார், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட அம்மா காய்கறிகளை அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அப்போது அஜய் வீட்டில் தனியாக இருப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். நான் காய்கறிகளை டேபிளில் வச்சுருக்கேன். அம்மா வந்தது சொல்லிடுங்க. சார், அன்றைக்கி வேலையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் என் ரூமுக்கு போயிட்டேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேடமோட கார் சவுண்டு கேட்டுச்சு. மேடமும் சாரும் 2 பேரும் நாசிக் போயிருந்தாங்க. ஒரு சப்ளையரை மீட் பண்ண போயிருந்தாங்க. அப்புறம் அந்த மீட்டிங்கை பற்றி பேசுகிறதுக்கு நான் கீழே வந்தேன் சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் சாரும் மேடமும் அஜயோட ரூமில் இருந்தாங்க. ஆமாம் சார், அன்னைக்கு நேகா மேடம் ரொம்ப நேரமாக வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த் சாரும் மேடமும் வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நேகா மேடத்தை வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது நேகா மேடம் ஒரு ஷால் போட்டிருந்தாங்க.
அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க நேகாவை எங்க கூட்டு போனாங்க? அன்னைக்கு சுஷ்மாவை நேஹா தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க சார். அவளால என்னதான் பண்ண முடியும்? அவ வேற எங்க கூட்டிட்டு போவா? சார், அஜய் நேகாவை இப்படி பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் யாரும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை சார். நாங்கள் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? சார், அதுக்கப்புறம் நேகா ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. எங்களுக்குள்ள சண்டையே நடந்தது. நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொன்னப்போ சுஷ்மா என்கிட்ட என்ன சொன்னான்னா, ரத்னா ரத்னா நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுற அப்படின்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அஜய் தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரத்னா, நாம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நம்ம குடும்பத்தோட மானம் தான் போயிடும். நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிற ரத்னா, நான் நேஹாவை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன். நான் நேஹாவை அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கோ. சார், நான் அன்றைக்கி பயங்கர குடி போதையில் இருந்தேன் சார். சார், உண்மையிலேயே அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நேகா காய்கறி எடுத்துகிட்டு வந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சார். நான் கண் முழிச்சு பார்த்தப்போ எல்லாரும் என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே தான் சார் படுத்துட்டு இருந்தேன். நேகா அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தா சார். எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. உனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? அவங்கள நீ கட்டாயப்படுத்தினது, ரேப் பண்ணது? இல்லை சார். அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நான் தான் நேகாவை ரேப் பண்ணுன்னு அம்மா தான் சார் அன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க சார். அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன் சார். ஏன்னா நான் அம்மா மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் சார். பாசெல்லாம் எதுவும் இல்லை சார். நேகா மேடம்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அஜய் சார் சுஷ்மா மேடம்கிட்ட பேசுறதே விட்டுட்டாரு சார். அவர் தினமும் ராத்திரி லேட்டாக தான் சார் வருவார். சில சமயம் காலையில் தான் சார் வருவார். சார், பூஷன் உண்மையை தான் சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது சார். நாம போய் பூஷன் கிட்ட பேசலாம். சார், எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குது சார். என்னால் இப்போ சரியாக பேச முடியாது. அதனால் சரக்கு வாங்கி தரீங்களா சார்? வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி சுஷ்மாவோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். நிஜமாவே என்னை விட்டுருவீங்களா சார்? சத்தியமா நான் உங்களை விட்டுறேன் சார். அது வந்து டிஸ்டன்ஸ் சார், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன் சார். சார், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன் சார். என்ன? சுஷ்மா ஆனந்த டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க சார். என்ன சார், அவரோட பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு கூட அவர் தொடர்பில் இருந்தார் சார். அதனால தான் சுஷ்மா ஆனந்த டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க சார். எங்கே போகிற? நான் வெளியே போகிறேன். அஜய், ஏற்கனவே நீ ரொம்ப அதிகமாக குடிச்சிருக்க. நீ இப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்கள் எந்த வீட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னோட அம்மாவே அந்த வீட்டில் இருந்ததில்ல. ஒரு பொண்ணை இந்த வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தங்கச்சியா? என்னோட அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இன்னொரு லேடி இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன். ஏய், உன்னோட அப்பா கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? மிஸ்டர் ஆனந்த், என் மேலே கை வச்சுனா உனக்கு என்ன ஆகுனே தெரியாது. என்ன புரியுதுல? ஏய் 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 ஏய், நான் உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன பண்ணுற? சண்டை போடாதீங்க. கேட்க மாட்டேன். என்னங்க எம்எல்ஏ கை வைக்கிறியா? என் அம்மாவோட இடத்துல வேற பொண்ணை கூட்டு வந்து வச்சிருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வீடு எனக்கு சேர்ந்தது. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம்? ஏய், முதல்ல இங்க இருந்து போடா. என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. அஜய், போதும், வேண்டாம். ஏற்கனவே நீ ரொம்ப அதிகமா குடிச்சிருக்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போ. வீடா? நீ இப்போ எந்த வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க? இப்போ அந்த வீட்டில் என் ஒய்ஃபும் இல்லை, என்னோட அம்மாவும் இல்லை. என்னோட வீட்டை ரொம்ப அழகாக வச்சிருந்த என்னோட அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை. அஜய், உக்காரு. இங்க பாரு, நேகாவை இனிமே உன் பொண்டாட்டியை ஏத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது. யாரும் உன்னை தடுக்க முடியாது. இங்க பாரு அஜய், நீ நேகாவை என்ன வேணா பண்ணலாம். அதை பத்தி கேட்க யாருமே வரமாட்டாங்க. சுஷ்மா குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தருக்கு இடையிலையும் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு பாசமும் கிடையாது, பண்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு லேடி வீட்டில் இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா. அங்க இருக்கிறவங்களை வீட்டை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணா.
ஒருவேளை இந்த முயற்சி கூட அவளுக்கு ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல பூஷன் ஒரு சஸ்பெக்டா இருந்தாரு. அவர் சொன்ன விஷயத்தை கிராஸ் செக் பண்றதுக்காக போலீஸ் சுஷ்மாவோட வக்கீலை மீட் பண்ணாங்க. சுஷ்மா ஆனந்த் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு அவங்களோட வக்கீல் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாருன்னா ஆனந்த் அவரோட மருமகளை ரேப் பண்ணிருக்காரு. போலீஸோட சைபர் டீம் சுஷ்மா மொபைல்ல இருந்த என்கிரிப்டட் மெசேஜை டீகோட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கேஸ் ஒரு புது ஆங்கிளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நீங்க எல்லாத்தையுமே சொல்லவே இல்லையே. நீங்க எங்ககிட்ட சொல்லாததை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா என்ன? உங்களுக்கு தெரியல உங்கள் புருஷன் என் தங்கச்சி ரேப் பண்ணிட்டாருன்னு. இந்த விஷயத்தை நான் உலகம் முழுக்க பரப்பட்டுமா? உங்கள் குடும்பத்தோட மானத்தை நான் காற்றுல பறக்க விட்டுருவேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பப்ளிக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பொறுமையாக யோசனை பண்ணுங்க. கேட்டீங்கல்ல? எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த பிளாக்மெயில் விஷயத்துல உங்க தம்பி மட்டும்தான் ஈடுபட்டு இருந்தானா? நீங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருந்தீங்களா? நான் எதுக்கு சரி என் அத்தைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? சங்கீத் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இதை பத்தி அவன் எதுவுமே என்கிட்ட சொன்னதில்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். ஆச்சரியமா இருக்கு. உங்களோட அப்பா இவங்க ஒய்ஃபை ரேப் பண்ணியிருக்காரு. அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இதை பத்தி உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையானே? சார் எங்களோட கல்யாணம் சும்மா பேருக்காகத்தான் நடந்தது. நாங்கள் 2 பேரும் எப்பவுமே புருஷன் பொண்டாட்டியே இருந்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவளோட ரூம்ல இருந்தா, நான் என்னோட ரூம்ல இருந்தேன். இந்த விஷயம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களோட அப்பா இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சார். அவரை மாதிரி ஒரு கேவலமான அருவருப்பான ஆளை பார்த்ததே கிடையாது. இந்த குடும்பத்துக்குள்ள அவரை மாதிரி ஒரு ஆளு தப்பி தவறி வந்துட்டார் சார். அவரோட தங்கச்சி என் அம்மா இருக்கும்போதே அந்த லேடியை கூடவே வச்சுக்கிட்டாரு சார். என் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு. ரொம்பவே. நீங்க நேகாவை ரேப் பண்ணிருக்கீங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை சுஷ்மா கண்டுபிடிச்சு அவங்க உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நீங்க பயந்து போயிருக்கீங்க. அவங்க சொத்து உங்களுக்கு வராதுன்னு நீங்க அவங்கள கொன்னு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நான் வந்து சார் இது எல்லாமே பொய் சார். அவங்க எல்லாரும் இவரை தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, புரியுதா? நீங்க போட்ட அண்ணன் தங்கச்சி டிராமாலாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்குள்ள அஃபேர் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? 15 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த விஷயம் சுஷ்மாவுக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த விஷயம் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. இங்க பாருங்க, சுஷ்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை உங்க அஃபேர் பத்தி கிடையாது. நீங்க நேகாவை ரேப் பண்ணதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பொய் சொல்றான்னு நான் உங்ககிட்ட சப்பே சொல்லிட்டேன்ல. என்னையா குடும்பம் இது? உங்க கதையை ஒரு படமாவே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவன் பையன் ஒரு 7 பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அவனோட அம்மா அந்த பொண்ணுக்கே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியா தான் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட மாமனாரு அவளை ரேப் பண்ணிருக்காரு. அந்த மாமனாரு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க மருமக பொய் சொல்றான்னு நீங்க சொல்றீங்க. என்னையா டிராமா இது? நான் தான் ரேகாவை ரேப் பண்ணேன் அப்படின்னு நீங்க அதை ப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் ஏதாவது பண்றீங்களா என்ன? அந்த டெஸ்ட்டை சந்திக்கிறதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த பொண்ணு பொய் சொல்றா, அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ என்னை பத்தி தப்பா சொன்ன அந்த நாள்லயே அவளை என்னோட வீட்டை விட்டு அப்பவே அவளை வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஆனா சுஷ்மா அவளை தான் நான் அமைதியா இருந்தேன். எனக்கு மட்டும் பர்மிஷன் கிடைச்சிருந்தா உங்களை நான் உள்ள அனுப்பிச்சிருப்பேன். புரியுதா? இது ஸ்டேஷன்றனால நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்ட என்னதான் ப்ரூஃப் இருக்கு? என்னதான் ஆதாரம் இருக்கு? அந்த பொண்ணு உண்மைதான் சொல்றாங்கிறதுக்கு என்னதான் ஆதாரம் இருக்கு? எக்ஸாக்ட்லி. நீங்க ரொம்ப சரியா தான் சொல்றீங்க சார். உங்களால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா ப்ளீஸ் ஒருத்தர் மேல தப்பு சொல்றதை நீங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பார்த்து இந்த மாதிரி தப்பா பேசுறதையும் அவர் மேல போய் கேஸை போறதை நிறுத்துங்க. எக்ஸாக்ட்லி. வாங்க போலாம். சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். ஆதாரம் இருக்கு. நீங்க அவனுக்கு அதை காட்டுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்க. ஒவ்வொரு மாசமும் உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 50,000 வந்திருக்கு. யார் அதை டெபாசிட் பண்ணது? நீ ஏன் சொல்றியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டுமா? மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு? சார் தேங்க்யூ சார். நீங்க என்ன நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணீங்களே, அதுக்கு நான் சொல்றேன் சார். ஒவ்வொரு மாசமும் என் வாயை மூடுறதுக்கு அவங்க 50,000 தான் கொடுத்தாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தங்க முட்டிடுற வார்த்தை நான் எதுக்காக சார் கொள்ளணும்? நேகா ஏன் தங்கச்சி, அவ நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா. ஆனா சார் ஆன்டி செத்து போறதால எனக்கு தான் சார் நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கேவலமான மனுஷனா? நான் கிளம்பட்டுமா சார்? உக்கார.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிளாக்மெயில் பண்றது கூட குற்றம் தான். சார் தெரியாம அதை நான் பண்ணிட்டேன் சார். அது ஒரு சின்ன தப்பு தானே சார். உன்னை வெளியே அனுப்பணுமா? நான் யாருன்றதை காட்ட போறேன். சார் நான் சிட்டி நர்சிங் ஹோம்ல விசாரிச்சு பார்த்தேன் சார். சுஷ்மா நேகாவை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணது உண்மைதான் சார். ஆனா 3 மாசம் முன்னாடியே நடந்திருக்கு. அபார்ஷன் பண்ண கருவை அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க சார். அந்த குழந்தை யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. தனக்கும் நேகாவுக்கும் உடல் ரீதியா எந்த தொடர்பும் இல்லைன்னு அஜய் சொல்றாரு. நேகாவை நான் ரேப் பண்ணவே இல்லைன்ட்டு ஆனந்த் சொல்றாரு. ஆனா நேகா ஆனந்த் தன்னை ரேப் பண்ணதான் சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நேகாக்கு அஃபேர் இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் புருஷனோட சந்தோஷமா இல்லை அப்படின்னுட்டு தான் லவ்வரை மீட் பண்ண போயிருக்கலாம். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நேகாவோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை செக் பண்ணுங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கேஸ்ல சந்தேகப்படுறவங்களோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. அதாவது அஜய், பூஷன், ஆனந்த். இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்றதுக்காக மீடியாவும் பெரிய ஆபீசர்களும் பிரஷர் கொடுத்தாங்க. இந்த கேஸை முடிக்கணுன்ற எண்ணத்துல சீனியர் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் சுனில் கில்கர் இந்த கேஸோட ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் திரும்ப ரீசெக் பண்ணும்போது அப்ப அவரு ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. நாம சுஷ்மாவோட வண்டியில இருந்து இந்த 4 ஸ்ட்ரிப்ஸை எடுத்தோம். இந்த மெடிசன்ஸ் யாரோடது? இது என் அத்தையோட மெடிசன்ஸ். இது பிபிக்கான மெடிசன்ஸ். அவங்க ஒண்ணுக்கு பதிலா 4 வாங்கி வச்சிருக்காங்க. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 4 ஸ்ட்ரிப்பையும் ஒரே நாள்ல வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது. இந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு பின்னாடி கெமிஸ்ட்ரியோட அட்ரஸ் இருக்கு. கோபோலியில வாங்கியிருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க போய் நேரா விசாரிங்க. எஸ் சார். அன்னைக்கு நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி கிட்ட போயிட்டு வந்த விஷயத்த இதுவரைக்கும் எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. கெமிஸ்டா? மெடிக்கல் ஸ்டோர், மாத்திரையை விற்பாங்களே அந்த கடை. இல்ல. பாருங்க, இது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். அன்னைக்கு அத்தைக்கு மாத்திரை வாங்குறதுக்காக போயிருந்தேன், வேற எதுக்காகவும் போகல. ஓ அப்படியா? அப்புறம் இதை கொஞ்சம் பாருங்க. இது நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஃபுட்டேஜ். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகும்போது நீங்க வேற ட்ரெஸ் போட்டிருந்தீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது வேற ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. வர வழியில ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்களா? சார் மாமா கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் அங்கிருந்து நடந்தே போனேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சார். அப்போ மூக்குல ரத்தம் வந்தது. அப்புறம் என் ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தமா இருந்தது. அதான் நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன் சார். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நீங்க வீட்ல இருந்து வந்ததா சொல்லல. நீங்க டைரக்டா கிரைம் ஸ்பாட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததா அன்னைக்கு சொன்னீங்க. சார் அன்னைக்கு அது உங்ககிட்ட சொன்னதா ஞாபகம் இருந்ததுனால அதை சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்க எங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. நீங்க போலாம். சார் அந்த லேடி போய் சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை சார். இந்த சூழ்நிலையில நம்ம என்ன விஷயம் சொன்னோன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையா சார்? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அஜய்க்கு மீரா அப்படின்ற ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்திருக்கு சார். கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முடிவு கட்ட சுஷ்மா பார்த்தாங்க. ஆனால் அஜய் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை சார். அஜய் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் விசாரிங்க சார். சார் கோரக்பூர்ல பிசினஸ் பண்ண சந்தியாவும் சுஷ்மாவும் ஒரு டீலுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஃபேக்டரியில நடந்த போராட்டத்தை கேன்சல் பண்றதுக்காக சம்பிரத்னு ஒருத்தர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சார். அந்த ஆளு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, சுஷ்மாவை கொலை பண்ண சொல்லி இந்த சாம்ராட் கிட்ட பேசியிருக்கலாம்ல. ஐயோ சார் வேணாம் சார். சார் வலிக்கு சார். சார் விட்டுருங்க சார். ஐயோ சார் எந்திரிச்சு சொல்லு. சார் சுஷ்மா தேசாயை கொல்ல சொல்லி என்கிட்ட தான் சார் பணம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? அஜய் தேசாய் சார். சார் சம்ரான்னு ஒரு ஆளுக்கு நான் பணம் கொடுத்தது உண்மைதான். அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மாவை கொலை பண்ண சொல்லி அவனுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், நான் கொல்ல சொல்லல. நீங்க சொல்லனா? நீங்க உங்க அம்மாவை கொலை பண்ண சொல்லி அவனுக்கு பணம் கொடுக்கலையா? அப்படின்னா சாம்ராட்டுக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்க? சார் அது வந்து சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் இந்த கொலைக்கு அஜய்க்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சார். எந்திரிச்சு நின்று சொல்லு. சார் ஆனந்த் நேகாவை எதுவுமே பண்ணவே இல்லை சார். ஆனந்த் மட்டும் இல்லை, அஜயும் நேகாவை எதுவும் பண்ணலை சார்.
இது இது எல்லாமே நாங்கள் போட்ட பிளான் தான் சார். இந்த தேசிய ஃபேமிலி தங்களோட ஃபேமிலிக்குள்ள நேகாவை மருமகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம் சார். அது என்னன்னா, நாங்கள் ட்ராமா பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நேகா பணம் பவர் வேணும்னு ஆசைப்பட்டா. எனக்கு இந்த தேசாய் ஃபேமிலியை எப்படியாவது பழி வாங்கணும். தேசாய் ஃபேமிலியில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் சார். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, அஜய் குடிச்சிட்டு ஃபுல்லாக போதையில் இருக்கும்போது நேகா அங்கே வர மாதிரி பண்ணுறது தான் என் பிளானு. நான் காய்கறிகளை டேபிள் மேலே வச்சிருக்கேன். உங்கள் அம்மா வந்தது சொல்லிடுங்க சார். நீங்கள் ரொம்ப அதிகமாக குடிச்சிருக்கீங்க, இது போதும். என்ன பண்ற? வாங்க. எனக்கு இன்னொரு ரவுண்டு வேணும். பார்த்து வாங்க. எனக்கு இன்னும் ஒரு ரவுண்டு வேணும். பார்த்து வாங்க. அஜய் தான் நேகாவை ரேப் பண்ணியிருப்பான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. மேடம் ரொம்ப புத்திசாலித்தனமா நேகாவை அவ மருமகள் ஆக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து என் பழி வாங்குற வேலையை ஆரம்பித்தேன் சார். அந்த தேசாய் ஃபேமிலி அவங்க வீட்டில் இன்னொரு மகனாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அஜய்க்கு எனக்கு இருக்கிற வித்தியாசத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. அவங்க என்னை வீட்டு வேலைக்காரனாக தான் நடத்தினாங்க. அவங்க என் அப்பாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க. அந்த விஷயத்தை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் சார். எங்கள் அம்மா ஆக்சிடென்ட்டில் சாகிறதுக்கு முன்னாடி இந்த தேசாயோட எல்லா சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன்னு சொன்னாங்க. நேகா ஆனந்தத்தை ரேப் பண்ணிட்டாருன்னு எதுக்காக சொன்னாங்க? அது ஏன்னா அவன் ஆனந்தையும் மேடத்தையும் பிரிக்க விரும்பினா சார். என்னோட பிளான் படி ஆனந்த் நேகா கேஸ் மூலியமா உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்புறம் அஜய் அவங்க அம்மாவை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போகணும். அது ஏன் அப்படின்னா மேடமை பழி வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு அஜய்க்கு மீராவுக்கு பதிலாக நேகாவை அவங்க வீட்டோட மருமகளை ஆக்கிட்டாங்க சார். நான் அஜய்க்கு நேஹாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோ. அஜயோட முட்டாள்தனத்தால நான் அவன் கையாலேயே மேடமை கொல்ல சொல்லி சம்ராஜ் கிட்ட நான் பணம் கொடுக்க சொன்னேன். அஜய் சம்ராட் வெளியே தான் இருக்கான். இரு இங்கே பாரு, அந்த ஆள் ரொம்ப கோவக்காரன். அவரோட அம்மாவை எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். உனக்கு அந்த மாதிரி ஆளுகளை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை போய் அப்படியே அவங்ககிட்ட சொல்லிடு. பணத்தை கொடுத்த உடனே திரும்ப வந்துடு. சம்ராட் அண்ணா, வேலை முடிஞ்சிருந்தானே? சார், வேலையை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் இந்த சம்ராட் பார்த்துப்பான். சுஷ்மாவை எப்படி கொண்டீங்க சார்? மேடம் 3ஆம் தேதி அன்னைக்கு கோகுலிக்கு போவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சார். அதுக்கப்புறம் நான் சம்ராட் அவங்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து மேடமை எங்கே கிட்னாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். மேடமோட தலையை ஃபேக்ட்ரி கேட்டில் தொங்க விடணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் அவங்களை அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நினச்சேன். நான் எந்த கம்பெனிக்கு ஓனர்னு நினச்சனோ அதே கம்பெனியில் ஒரு வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா, எங்கள் பிளான் ஏ படி நேகாவை நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னேன். ஆனால் அவள் பயந்துட்டா. அதனால தான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருக்கா. அப்படின்னா நேகாவை அபார்ஷன் பண்ணது அது என்னோட குழந்தை. அஜயும் நேகாவும் உடம்பளவில் ஒன்று சேரவே இல்லை சார். அஜய் எப்பவுமே மீரா வீட்டில் தான் சார் தங்குவான். நானும் நேகாவும் 2 பேரும் உயிராக காதலிச்சோம் சார். நாங்கள் போட்ட பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் புதுசாக வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினச்சோம். இங்கே பாருங்க, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியே போய் ஒன்றா இருக்கக்கூடாது, ஜெயிலில் தான் இருக்கணும். சுஷ்மாவை கொலை பண்ண கேஸுக்காக நீங்கள் போய் நேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நேகாவை பார்க்கும்போது எல்லாரும் அப்பாவே நினைச்சாங்க, ஆனா அவ தான் உண்மையான குற்றவாளி. அப்புறம் சஞ்சய வீட்டோட மகனா தான் பார்த்தாங்க. சந்தோஷத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி அவன் அந்த குடும்பத்திலேயே தான் இருந்தான். அவன் அந்த தேசாய் குடும்பத்தோட இருந்தாலும் கூட அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சான். அவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக அவன் 10 வருஷம் எடுத்துக்கிட்டான். ஆனா சுஷ்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த சுஷ்மா அஜய் நேகாவை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நேகா அப்புறம் சஞ்சயோட பிளான் எல்லாமே வீணா போயிருக்கும். கிரைம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு ஹெல்ப் பண்றது அதை விட பெரிய தப்பு. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, பாதுகாப்பாவோட இருங்க, விழிப்போடவும் இருங்க. அப்புறம் பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.